ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்லட்ஸ் யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். ஸோ நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதில் அரிசி நம்ம சேர்த்தலை. அரிசி சேர்த்தாமல் நல்லா பர்ஃபெக்டாக மொறுமொறுன்னு தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். கம்பில் அதிகப்படியான அயன், ஃபைபர், புரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கம்பு அடிக்கடி உணவில் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே இரத்த சோகை இல்லாமல் போகும். தைராய்டு இருக்கிறவங்க என்ன டேப்லெட்ஸ், அதாவது எந்த ஊட்டச்சத்துக்கான மருந்து எடுத்தாலுமே வெயிட் போடக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இது போல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட்டும் போடாது, நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அனீமிக்காக இருந்தாலுமே ரத்தம் நல்லா ஊறும். 3லிருந்து 4 முறை இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்தி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கல்லுப்பும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தைராய்டு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்கள், கல்லுப்பு சேர்த்திக்கிங்க, இது ரொம்பவே நல்லது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து நான் இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன். சைட் டிஷ்ஷுக்கு நான் கொண்டக்கடலை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். 1/4 கிலோ வெள்ளை சுண்டலை நான் ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லுமே நானே சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செய்யறதுனால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்கிறது ஜாஸ்தி கிடையாது. வெங்காயம் நல்லா பிங்க் கலராக ஆகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்தும் போது நல்லா ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட் போல் வரும். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு 5 நார்மல் சைஸ் தக்காளி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதையுமே வெங்காயத்தோட சேர்த்தி இதில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி குழம்புல ஊற்றி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்துட்டாச்சு. உங்களுக்கு அரைச்சி போட விருப்பம் இல்லை அப்படின்னா தக்காளியை சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நான் கொண்டக்கடலையே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஸோ இது எல்லாமே சேர்த்தி நான் கலந்துட்டுக்கிறேன். நீங்கள் இது எல்லாமே கலந்தது போல் குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாலுமே அதையும் போட்டு கலந்துட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை சுண்டலை போட்டு நல்லா இது போல் கலந்துட்டுடலாம். ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் மசாலா எல்லாம் ஒன்று கூடி நல்லா ஆகிறதுக்கு கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுடலாம். கிரேவி பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருக்கு. கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு முறை கலந்துட்டுட்டா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. மில்லட்ஸில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது பெருசு இல்லை, கரெக்டான முறையில் நம்ம செஞ்சு சாப்பிடணும். நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா புளிக்க வச்சு சாப்பிடணும். அப்போ தான் அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்.
அம்பு மாவு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை விட திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்க வேண்டாம். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தொன்னமாக போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட ஆசையாக இருந்தால் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டு இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். தைராய்டு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட வாசனை பிடிக்கல அப்படின்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இதே போல் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதோட நான் கொண்டக்கடலை குழம்போட தான் சாப்பிட போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபியாக இருக்கும். இது போல் மொறுமொறுன்னு வித்தியாசமாக தினமும் நல்ல டேஸ்டியான உணவை செஞ்சு சாப்பிடும்போது லைஃப் லாங் நமக்கு ஃபாலோ பண்ண முடியும். வெயிட் போடுறவங்க வெயிட் லாஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி வெயிட் கெயின் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதை லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கலாம்.